அந்த ராஜ்யத்தில் ஒரு திருட்டு நடந்தது. அந்த திருட்டை யார் செய்தார் என்று தெரியவில்லை. ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தார். திருட்டு செய்தவர் யாராக இருந்தாலும் பிடிபட்டால் அவரை கொரடாலால் அடித்து கொள்ள வேண்டும். சில நாட்கள் கழித்து திருடன் பிடிபட்டான். அவனை கொண்டு வந்து ராஜாவின் முன் நிறுத்தினார்கள். ராஜாவின் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. என் அன்பு மகனை என் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். என்ன செய்வது மகாராஜா? திருட்டு செய்தவர் பிடிபட்டால் கொண்டு வருமாறு உத்தரவிட்டீர்கள் அல்லவா? நம் பொக்கிஷத்தில் திருட்டு செய்தவர் உங்கள் மகன்தான் என்று தெரியுமா? தண்டனை நிர்ணயிக்கப்படுகிறது. கொரடாலால் அடிப்பவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் கொரடா எடுக்கும் போதே அவங்க நின்று விட்டார்கள். மகாராஜா நரசிம்ஹாசனில் அமர்ந்திருந்தார். மிகவும் பதட்டமாக நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏனெனில் அவரது மகன்தான். அவர் அருகில் சென்றார். தனது மகனை தனது அரவணைப்பில் கட்டிக்கொண்டு தானே மண்டியிட்டு தண்டனை விதிக்கவும் என் மகனை அடிக்கவும் என்றார். ஒவ்வொரு அடியும் விழும்போது அந்த தந்தை மனதில் துடிப்பும் உடல் முழுவதும் கிழிந்து போன உணர்வும் ஏற்பட்டது. அப்படி கிழிந்து போகும்போது அந்த தந்தை கத்திக் கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார். அந்த குழந்தை திடீரென எழுந்து, நான் தான் அப்பா, கடன் எடுத்தது நான் தான் அப்பா, திருடியது நான் தான் அப்பா, நீங்கள் ஏன் என்னிடத்தில் குச்சி அடிகள் வாங்கி தவிக்கிறீர்கள்? என் கண் முன்னே நான் உயிரோடு இருக்கும் போது என்று சொன்னான். என் மகன் இறந்து போகும்போது நான் பார்த்துக் கொள்ள முடியுமா? பார்க்க முடியவில்லை மகனே. உன் ஆசையை நிறைவேற்றுவாயா? உன் ஆசை எதுவாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன். அப்பா, நீ தவறு செய்து திருட்டு செய்து மரண தண்டனை வாங்கி கொண்டாய். எந்த தவறும் செய்யாத நான் உன்னை உயிரோடு நேசித்த புண்ணியத்திற்காக உன்னிடத்தில் நான் இறக்கிறேன். இனிமேல் என் மகனாக என்னிடத்தில் வாழ்வதாக வாக்குறுதி தருகிறாயா? அப்பா, பாவி ஆனாலும் எனக்காக அப்பம் அறியாமல் நீ உயிரை கொடுக்கிறாய். நான் வாக்குறுதி தருகிறேன் அப்பா, இனிமேல் நான் உன்னைப் போலவே வாழ்வேன். உன் மகனாக நீ பெருமைப்படும் விதமாக நான் வாழ்வேன். அப்பா, உனக்கு வாக்குறுதி தருகிறேன். மகாராஜா இறக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? என் மகன் செய்த தவறுக்காக என் மகனின் இடத்துல நான் இறக்கிறேன். ஆனால் என் மகன் தன் தவறை நீ ஒப்புக்கொண்டு இனிமேல் என்னை போல வாழ்வதாக வாக்குறுதி அளித்ததால் இந்த நாட்டுக்கு அரசனாக அறிவித்து நான் புறப்படுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவே இதையே செய்தார். கடவுள் உலகை மிகவும் நேசித்தார். அவ்வளவு நேசித்த கடவுள் உன் கண் முன்னே நீ செய்த பாவமான செயல்களுக்காக நரகத்திற்கு போய் யுக யுகமாக வேதனைப்படுவதை பார்க்க முடியாமல் உலகை ஆளும் கடவுள் உன்னை என்னை காப்பாற்றுவதற்காக தனது சுவர்க்கத்தை விட்டு வந்தார். உனக்கும் எனக்கும் வரவேண்டிய தண்டனையை எல்லாம் அவர் தன் மீது ஏற்றிக்கொண்டார். இப்போது அவர் சொல்கிறார், யாருடைய இதயத்திலும் எனக்கு இடம் கொடுங்கள், என்னை வரவிடுங்கள். இந்த காலை நான் அடியெடுத்து வைக்கிறேன் என்றால் நீங்கள் என்னை போல வாழ முடியும், என் மகனை போல வாழ முடியும். இந்த வளர்ச்சியில நீர் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் வளர்ச்சி இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், பதில் இல்லாமல், திருப்தி இல்லாமல், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல், அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், தூய்மை இல்லாத வாழ்க்கையுடன் இறந்து பூச்சிகள் உண்ணும் நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். அதன் பிறகு நரகத்திற்கும் போவீர்கள். அப்படியா நரகத்தில் விழப்போகிறீர்களா? இல்லையெனில் என் அன்பை உணர்ந்து உங்கள் இதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பீர்களா? கடவுள் கேட்கிறார்.